பொதுவா என்ன சொல்றேன்னா, எல்லா அரசியல் கட்சியும் எதை வேணாலும் பேசலாம், எதை வேணாலும் சொல்லலாம். சிலர் தெரிஞ்சு சொல்லலாம், சிலர் தெரியாமயே யாராவது சொல்றத வச்சு சொல்லலாம். அதெல்லாம் கருத்துக்கள். இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்னன்னா, நான் ஒண்ணு உங்ககிட்ட சொல்லணும்னா கூட 1 முறைக்கு 2 முறை சரிபார்ப்பேன். எனக்கு அது முழுமையான விவரங்கள் கையில இல்லைன்னா கூட சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட கேட்டு அதற்கான கருத்துக்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்குவேன். அப்படி இல்லைன்னா நான் வந்து கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லுவேன். அந்த வகையில ஒருத்தர் ஒரு கருத்து சொன்னாங்க. அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அது யாரோ சொல்லியிருப்பாங்க, அதை வச்சு சொல்லியிருப்பாரு. பட் முழுமையா இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்லி இருந்திருக்கலாம். ஒரு கருத்துக்கள் பேசுகின்ற பொழுது ஒரு கட்சியை சார்ந்தவர் பேசுகின்ற பொழுது முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு பேசுறது வரக்கூடிய நாட்கள்ல நல்லதா இருக்கும். அதுதான் மக்களும் எதிர்பார்ப்பாங்க. அப்ப எதுவுமே தெரியாம வந்து வெறுமனே உட்கார்ந்து A4 சீட்டை கையில கொடுத்தாங்கன்னா நான் அப்படியே படிப்பது என்பது ஏற்புடையதல்ல. அது ஒவ்வொரு கட்சி அவங்களுடைய இருக்கிற சூழல் நீங்க புரிஞ்சுக்குவீங்க, மக்களும் புரிஞ்சுக்குவாங்க. ஈரோட்டில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில திமுக மட்டுமே விமர்சித்து நேற்று பேசியிருக்காரு. அதே சமயம் பாஜக வேற எந்த கட்சியுமே வந்து விமர்சிக்கல. இது வரைக்கும் தமிழ்நாட்டுல எல்லா காலங்கள்லயும் பார்த்திருப்பீங்க. ஒவ்வொரு முறையும் வந்து யாரை ஒழிப்பேன்னு சொல்லுவாங்கன்னா திமுக ஒழிப்பேன்பாங்க. ஒவ்வொருத்தரும் எப்பயும் பழைய கால வரலாறுகள்லாம் எடுத்தீங்கன்னா அவங்க போட்டியா நினைக்கிறதே திமுகவை தான் ஒவ்வொருத்தரும் போட்டியா நினைக்கிறாங்க. அப்படி திமுக போட்டியா நினைச்சாதான் தங்களால வளர முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கான ஒரு குறிக்கோளா கையில வச்சுக்கிறாங்க. அந்த அடிப்படையில கூட சில பேர் அது மாதிரி முன்னெடுப்பதற்கான நிலைகள் இருக்கலாம். அதனால ஒருபோதும் யாராலும் எந்த காலத்திலும் திமுகவை அவர்கள் காணுகின்ற கனவை போல வீழ்த்திவிட நினைப்பவர்கள் கண்டிப்பாக அவர்கள் தான் வீழ்ந்து போவார்களே தவிர திமுக என்பது 75 ஆண்டு காலம் மக்களிடத்தில் கட்சியாக இருந்து ஆட்சியாக இருந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு சேர்ந்த இயக்கம். ஆகையால் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதுதான் தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சர்கள் 2வது முறையாக 2026ஆம் ஆண்டு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கோவையை பொறுத்தவரை முதலமைச்சருடைய சாதனை திட்டங்களை சொல்லி மக்களிடத்தில் வாக்குகளை பெற்று அதிகமான தொகுதிகளில் கோவை மாவட்டத்தில் திமுக தலைமையிலான கூட்டணி மகத்தான போதுமா வேற ஏதாவது நீங்க சில பேர் சோசியல் மீடியால போடுறதெல்லாம் கருத்துக்களா கேட்டு நீங்க அதையும் செய்தியா கேள்வியா கேட்கறீங்க. யாரு சேர்றாங்கன்னு பேரை சொல்லுங்க. சும்மா வெறுமனே வந்து ஒரு கார்டை போட்டு சோசியல் மீடியால அதையும் ஒரு கேள்வியா எடுத்து நிறைய உங்களுக்கும் வேலை இருக்கு, நமக்கும் வேலை இருக்கு. அவர்லாம் போய் இன்னைக்கு பேஜ் ஃபுல் பண்ணோம், அவர் கொடுத்துக்கிற பக்கத்தை பூர்த்தி பண்ணி நைட்டுக்குள்ள அடிச்சாதான் காலையில பிரிண்ட் ஆகி வெளியில வரும். உண்டு இல்லை என்ன, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. அதனால கூட்டம் முடியட்டும், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பொறுத்து இருந்து நீங்களும் இங்கதான் இருக்கீங்க, நானும் இங்கதான் இருக்கேன், எங்க நிர்வாகிகள் எல்லாரும் இங்கதான் இருக்க போறோம். கூட்டம் முடியட்டும், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதாவது ஆனா கோவையில முழுமையா மாநகராட்சி பகுதியில் சாலைகள் ரொம்ப இடங்கள்ல போடாம இதை எப்படி கணக்கு வச்சுக்கீங்கன்னா முன்னாள் அமைச்சரா இருந்து ஒரு பொறுப்பாளர் இருந்து பல விஷயங்கள் இந்த கோரிக்கை வைக்கிற கூட ஆள் இல்லாம இருக்கு. இல்லை, ஆள் இல்லைன்னு எப்பவுமே சொன்னாங்க. முதலமைச்சரே நேர்ல வர்றாங்க, துணை முதலமைச்சர் நேர்ல வர்றாங்க, எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். அமைச்சர் பெருமக்கள் இங்க வருகை தந்து செம்மொழி பொங்கல்லாம் வந்து நகர்ப்புற அமைச்சர் வந்து தொடர்ந்து இங்க இருந்து அந்த பணியில் நிறைவு பண்ணி முதலமைச்சருடைய திருக்கரங்களா திறந்து வச்சிருக்காங்க. அதனால பாதாள சாக்கடை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து கடந்த ஆட்சியில் அது செய்யல. இப்ப நம்முடைய முதலமைச்சர்கள் ஆட்சி அமைந்த பிறகு அதற்கான நிதிகளை கொடுத்து அந்த பணிகளை தொடங்கி நிறைவு பெறக்கூடிய சூழல் கொண்டு வந்து முடிச்சிருக்கிறோம். இன்னும் அந்த விடுபட்ட பகுதிகளில் இப்ப தார் சாலைகள் நம்ம சொல்றோம். கோவை பொறுத்த வரைக்கும் தார் சாலைகளுக்கு வந்து நிதி கொடுத்ததுனாலதான் பெரும்பான்மையான சாலைகள் போடப்பட்டிருக்கு. மீதம் இருக்கக்கூடிய சாலைகள் இன்னும் கொஞ்சம் எங்கெல்லாம் பாதாள சாக்கடை நடந்துச்சோ அந்த இடங்கள்ல தார் சாலைகள் போடணும். அதுக்கான திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்பட்டு அரசுக்கு கருத்துரு அனுப்பப்பட்டிருக்குன்னா முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்துட்டு போயிருக்கோம். பாதாள சாக்கடை முடிந்த பிறகுதான் அங்க போட முடியும். இல்லைன்னா ரோடு போட்டு அடுத்த 1 மாசத்துல பறிச்சா நீங்களே ஒரு செய்தி போடுவீங்க, போன வாரம் தான் ரோடு போட்டாங்க, இப்ப ரோட்டை பறிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதனால அந்த பாதாள சாக்கடை பாதாள சாக்கடை முடிஞ்ச பகுதிகள் தான் நடக்கும். முடியாத முடிஞ்ச பகுதிகள் மட்டும் அந்த சாலைகள் போட சொல்லி இருக்கிறோம். முடியாத பகுதியில உறுதியா போட மாட்டாங்க. அப்படி இருந்ததுன்னா நான் பாக்குறேன் என்னன்னு சொல்லி கேட்கிறேன், சம்மந்தப்பட்ட அதிகாரிகிட்ட கேட்கிறோம், நாங்க எல்லாம் சேர்ந்து கேட்கிறோம். அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. கடந்த ஆட்சியில எந்த சாலைகளும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தாத காரணத்தால் இப்பொழுதும் அந்த பணிகள் இந்த 4 ஆண்டுகளில் மிக சிறப்பாக எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த பணிகள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. இன்னும் கொஞ்சம் செய்ய வேண்டிய பணிகள் இருக்கு. இல்ல நான் சொல்ல முழுமையா 100% சாலைகள் முழுவதும் அமைக்கப்பட்டதை நான் சொல்லல. இன்னும் கொஞ்சம் போட வேண்டிய இடங்கள் இருக்கு. அந்த பணிகளை நிச்சயமா நாங்க நிறைவேற்றோம். நிச்சயமா இல்ல, பாதாள சாக்கடை எப்பவுமே பறிக்கும் போது பாத்தீங்கன்னா பறிச்சு முடிச்சு அந்த பைப் லைன் போட்டதுக்கு பிறகு அந்த இடங்கள் எப்படி ஒரு 20 நாள் 1 மாசம் ஆகணும். மேல கிராவல் போட்டா கூட அந்த கிராவல் மணி இறங்கும்.
இறங்கும் போது வந்து ஒரு லோடு வண்டி போகும்போது லோடு அதிகமா இருந்தா அந்த இடத்துல அதுக்கப்புறம் தானே சாலையை போட முடியும். சாலை போட்டீங்கன்னா அந்த ரோடு இறங்கிடும். அதனால வந்து அந்த கிராவல் மண் இறங்கக்கூடிய இடங்கள்ல திரும்ப அந்த கிராவல் மண் போட்டுதான் சாலைகள் அமைப்பாங்க. அதனால கோவை என்னை பொறுத்தவரை நான் கண்ணில் பார்த்தவரை மக்கள் என்னிடத்தில் சொல்லுவது, தொழிலதிபர்கள் என்னிடத்தில் சொல்வது, கோவையினுடைய வளர்ச்சி என்பது இந்த 4 ஆண்டுகளில் மிக சிறப்பான வளர்ச்சியை பெற்றிருக்கிறது. அடிப்படை வசதிகள் மிக சிறப்பாக மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. அந்த பணிகள் செய்யப்பட்டு வருகின்றன. எனவே இன்னும் மீதம் இருக்கக்கூடிய பணிகளும் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கையாக இருக்கின்றன. அதை நிச்சயமாக மாண்பு முதலமைச்சர்கள் நிறைவேற்றி தருவார். சட்டமன்ற உறுப்பினர் நிதி கோவையில முறையா பயன்படுத்துறாங்க. சட்டமன்ற உறுப்பினருக்கு வந்து ஒரு நிதி இருக்கு, அது முறையா பயன்படுத்துறாங்க. ஏன்னா அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அது அவங்க தானே பரிந்துரை பண்றாங்க. அவங்க என்னென்ன வேலைகள்ங்கிறது சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் பரிந்துரை பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்கறத பொறுத்தா இருக்கு. அவங்க எந்தெந்த வேலைகள் பரிந்துரை பண்றாங்களோ அதுக்கு மாவட்ட ஆட்சியர் வந்து நிர்வாக அனுமதி கொடுப்பாங்க. அதற்கு பிறகு பணிகள் தொடங்கப்படும். போதுமா? கோவைக்கு வர பிளான் இருக்குங்களா? மறுபடியும் இல்ல இப்பதான் வந்துட்டு போயிருக்காங்க. டிசம்பர் மாசம் இப்ப இந்த டிசம்பர் சர்வதேச இப்பதான் சார் வந்துட்டு போயிருக்காங்க. திரும்ப அடுத்தடுத்து இன்னும் நிறைய இருக்கு, பணிகள் இருக்கு. இப்ப ஜனவரியில வந்து நம்ம பெரியார் நூலகம் திறக்க வேண்டியது இருக்கு. ஹாக்கி மைதானம் பணிகள் முடிவு, அந்த பணிகள் திறக்க வேண்டியது இருக்கு. துணை முதலமைச்சரோடத்துலயும் நாங்க வந்து ஹாக்கி மைதானம் திறக்கணும்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் சொல்லியிருக்கோம். அவங்களும் சொல்றேன்னு இருக்காங்க. பணிகள் முடியட்டும், நான் பேசிட்டு சொல்றேன்னு இருக்காங்க. ஆகையால வந்து முடிவுற்ற பணிகளை மக்களுக்கு அர்ப்பணிப்பதில் அரசு கவனமாக இருக்கின்றன. எனவே அதை கொண்டு வந்து சேர்ப்பதில் நாங்களும் கவனமா இருக்கோம். கண்டிப்பா சொன்ன கோரிக்கை அது. மக்களிடத்தில் அறிவிக்கப்பட்ட திட்டம் அது நிச்சயமாக நிறைவேறும். அதுல எந்த விதமான மாற்று கருத்துல நிச்சயமா நிறைவேறும். அதாவது சென்னைக்கு அடுத்து ஒரு கிரிக்கெட் மைதானம் சர்வதேச அளவில் அமையுது அப்படின்னா அது கோவை தான். அந்த அளவிற்கு எந்த அளவுக்கு மாண்பு முதலமைச்சர்கள் கோவை மீது, மக்கள் மீது அக்கறை கொண்டு அந்த மைதானம்லாம் கொடுக்குறாங்கன்னு நீங்க கவனிச்சு பார்க்கணும். நிச்சயமா அது நிறைவேறும். எலெக்ஷனுக்காக தான் திட்டங்கள் எல்லாம் அறிவிக்கப்படுது, ஆனா செயல்பாட்டில் இல்லைங்க எடப்பாடி பழனிசாமி. என்னென்ன திட்டங்களை அறிவிச்சு செயல்பாட்டில் இல்லைன்னு சொல்லுங்க சார். லேப்டாப் 3 நாளைக்கு முன்னாடியே நீங்க தான் பாத்தீங்கல்ல, எத்தனாம் தேதி முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கல்ல. தேர்தலுக்காண்டி அறிவிக்கிறாங்க. 5 வருஷம் அரசாங்கம் இருக்கு. ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு ஆண்டு அறிவிக்கிறோம். போன வருஷம் தான் லேப்டாப் அறிவிச்சோம். பட்ஜெட்ல எப்ப சார் அறிவிச்சாங்க? இப்ப சட்டமன்றத்துல போன வருஷம் அறிவிக்கப்பட்டது. அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இப்ப அதுக்கான டெண்டர் முடிஞ்சு ஒர்க் ஆர்டர் கொடுத்து இப்ப லேப்டாப் வர தொடங்குது. வந்த பிறகு கொடுப்போம். இல்லைன்னா நீங்களே நினைச்சீங்க அவசர கதியில வந்து லேப்டாப் டெண்டர் முடிச்சாங்க, அவசர கதியில வந்து அதுக்கான ஆர்டர் கொடுத்தாங்க, அவசர கதியில வாங்கி கொடுத்தாங்க. இதெல்லாம் வரும்ல. எல்லாரும் ஒரு அறிவிப்பு என்பது சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்ட பிறகு அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு டெண்டர் முடிஞ்சு அவங்களுக்கு ஒர்க் ஆர்டர் கொடுத்து அவங்க அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் பண்ணணும். ஒரே நேரத்துல 20 லட்சம் லேப்டாப் ப்ரொடக்ஷன் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ ப்ரொடக்ஷன் எவ்வளவு ஆகுதோ, தயாரிக்கிறாங்க, எவ்வளவு தயாரிக்கிறாங்களோ வர வர மாணவ செல்வம் கொடுக்கறதா அரசனுடைய நோக்கம். அதனால வந்து தேர்தலுங்கிறது 5 வருஷத்துக்கு ஒருக்கா வந்துகிட்டு தான் இருக்கும். அரசனுடைய திட்டங்கள் என்பது மக்களுக்கு வளர்ச்சியை கொண்டு சேர்க்கக்கூடிய திட்டங்கள். ஒரு மாணவ செல்வங்களுக்கான லேப்டாப் அது ரொம்ப கண்ணும் கருத்தும் மாண்பு முதலமைச்சர்கள் வந்து அதுல சிறப்பு கவனம் செலுத்துறாங்க. அதனால நிச்சயமா வந்து தொடங்கி வைக்க போறாங்க. இப்ப விடுபட்ட மகளிர் உரிமை தொகையும் மாண்பு முதலமைச்சர்கள் இப்ப தொடங்கி வைக்க போறாங்க. யார்கிட்டலாம் மனு வாங்கினாங்களோ அதுல தகுதியுள்ள எல்லாத்துக்கும் கொடுக்க போறாங்க. அதனால அரசை பொறுத்தவரை எந்த திட்டங்களும் உரிய காலத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பது முதலமைச்சருடைய கட்டளை. அது பிரகாரம் தான் எல்லா துறைகளும் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. கோவையும் அப்படிதான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நன்றி.